அழுக வச்சாங்க, சிரிக்க வச்சாங்க. செமையா பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2025. ரொம்ப நல்லா இருக்கு. கடைசி வரையும் போர் அடிக்காம இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கடைசி வரையும் போர் அடிக்காம இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம். ஃபேமிலி நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துங்க. எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அழுக வச்சாங்க, சிரிக்க வச்சாங்க. செமையா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது. யாரும் ஒருத்தவங்க கம்மி, ஒருத்தவங்க நிறைய அந்த மாதிரிலாம் இல்ல. கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களோட பார்ட் கூட சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவரு டைரக்டர் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். சரி, அயோத்தியுமே சென்டிமெண்ட்டாக சொல்ல முடியாது. அது ஒரு சோஷியல் மெசேஜ். மொத்தத்தில் என்ன ஹியூமனிட்டி இருக்கணுங்கிறது தான் எல்லா படத்தோட கான்செப்டும். இதுலயும் அதான் கான்செப்ட். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா எல்லாம் பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருந்தது. எக்ஸ்ட்ராடனரி இருந்து என்ன ஃபர்ஸ்ட்ல பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2025. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமிலிஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்டான டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த இப்படி இருக்குன்றது ஃபேமிலிஸ்க்கு ரீச் ஆகிட்டாவே படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பா அது வந்து அவருக்கான ஃபேன்ஸ் வேற தான் செய்வாங்க. இது ஃபேமிலிஸ்க்கு இந்த சம்மர் டைம்ல கரெக்டான ரிலீஸா இருக்கு. ஸோ வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலிஸ். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காங்க, பயங்கரமா அழவும் வச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பசங்க அந்த குட்டி பையன் நல்லா காமெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்தபடி 100% ஓகே. தாராளமா ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி மூவி. காமெடி எல்லாம் ஓகே. சூப்பர். வெரி ஹாப்பி. சசிகுமார் சிம்ரன் ஆக்டிங் அவங்க 2 பேரும் பின்னிட்டாங்க. அதே ரொம்ப நல்லா இருக்குது படம். கேசவ நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து இந்த படத்தை வந்து காட்டியிருப்பாங்க. படம் பார்க்குறப்ப புரியும். அந்த நகர்லேருந்து வெளில வர மாதிரியான ஒரு உணர்வை தான் ஏற்படுத்தினாங்க. ஒரு மனிதத்தை வந்து இந்த படம் முழுக்க வந்து ரொம்ப இயல்பாக நம்மளோட வாழ்வியலில் வந்து